எல்லாருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்னைக்கு உங்களோட பேச விரும்புகிற விஷயம் உங்க திறமையை வளர்த்துக்கிறத பற்றி அல்ல. அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா இன்னைக்கு திறமையை வளர்த்துக்கிறது ரொம்ப சுலபமான விஷயங்கள்ல ஒன்று. ஸ்கில் அடிஷனுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இன்னும் இளைய தலைமுறைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஸ்கில் அடிஷன்ங்கிறது கொஞ்சம் உழைப்பு, கொஞ்சம் பர்ஸ்பிரேஷன், என்ன கொஞ்சம் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டா வந்துடக்கூடிய விஷயம். எல்லாரும் எல்லா திறமைகளையும் அடைய முடியும். ஒரு 2 இடம் இந்த மாதிரி மேடை ஏறி பேசினா நீங்கள் பேச்சாளர் ஆகிடலாம், அவ்வளோதான். ஒரு 6 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் நான் மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடலாம். என்ன அது ஸ்கில் அடிஷன். ஆனால் நான் உங்களோட பேச விரும்புகிற விஷயம் வேல்யூஸ் பற்றி, எத்திக்ஸ் பற்றி. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் சுத்தமாக காணாமல் போயிருக்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது அறநெறிகள், ஒழுக்கம், எத்திக்ஸ். அது இல்லாத ஒரு சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு குளிரூட்டப்பட்ட ஏசி ஆடிட்டோரியம் உள்ள உட்காந்துக்கிட்டு நமக்கு நம்ம சமூகத்துடைய வேர்வை, ரத்தம், வலி இதெல்லாம் தெரியாமலே வாழ்க்கை பூரா செலுத்திடக்கூடிய ஒரு வசதியில் ஒரு தலைமுறையை இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க வெளியில் இருக்கக்கூடிய எந்த துயரங்களும் தெரியாமலே வாழ்க்கையை முழுக்க ஏசி ரூம்லேருந்து இறங்கி, ஏசி காரில் ஏறி, ஏசி அலுவலகம் போய், திரும்பி ஏசி தியேட்டரில் போய், ஏசி பாருக்கு போயிட்டு, இப்படியே ஏசி பெட்ரூமுக்கு போயிட்டு வாழ்க்கையை நடத்தி முடிச்சுட்டு ஏசி பிரசவ ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிடலாம். இதுதான் இன்னைக்கு இந்த வாழ்க்கை தான் உங்களுக்கான வாழ்க்கைன்னு ஒரு ஓயாத ஒரு பிரச்சாரம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ஒரு பெரிய கேம்பெயின் நடந்துகிட்டே இருக்கு. இதை நோக்கி நீ போ, இதை நோக்கி நீ போன்னு. இது எந்த அளவுக்கு நம்ம விக்டிம்ஸ் ஆகிறோம்னு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். முதல் ஸ்பீக்கரா நம்ம கிளாசிக்கல் ட்ரெடிஷன்ல இருந்து பரதநாட்டியம் தெரிஞ்ச ஒரு பெண்ணை, கர்நாடக சங்கீதம் தெரிஞ்ச ஒரு பெண்ணை கூப்பிடுறோம். ஆனா இதுல என்ன படம் போடுறோம்? 2 பீஸ்ல ஒரு பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? இவளுக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? இந்த ஓட்டத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? அப்ப கல்ச்சுரலா நம்ம எவ்வளவு பலவீனமா இருக்கோங்கிறதா இது காட்டுது. நமக்கு என்ன தேவை நமக்கு தெரியல, கொடுக்கறது எல்லாத்தையும் வாங்கி வாங்கி உள்ள போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கோம். அதாவது மைண்ட்லெஸ் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த சிந்திக்காம உன்னை நுகர்வோராக நான் மாறிக்கொண்டே இருப்பதுங்கிறதான். இப்படி நம்ம வீட்டு பெண்கள், இங்க இருக்கிற பெண்கள் இப்படி ஒன்னா சேலத்துல என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இல்லையா? நடக்குமா? ஒரு 2 விஷயங்களை பத்தி மட்டும் சுருக்கமா நான் சொல்லி, ஏன்னா இந்த அமைப்பிலேயே நேரம் ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த வடிவத்தோடவே எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நான் இன்டராக்டிவ் செஷனை தான் விரும்புறேன். நான் பேசினதை ஒட்டி உங்களோட கேள்விகளும் விவாதங்களும் வரக்கூடியதான் நான் விரும்புறேன். நீங்க ஒரு 10 ஸ்பீக்கரை கூப்பிடுறதுக்கு பதில் 5 ஸ்பீக்கரை கூப்பிட்டு டிஸ்கஷன்ஸ் நடக்கிறதா மோர் இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாம திரும்பி கிளாஸ் ரூம் மாதிரி ஒன் வே லெக்சரா இது நடந்துட்டு இருக்கிறது டெடெக்ஸோட எனக்கு உடன்பாடு இல்லை. இதை நான் வந்த உடனேயே நண்பர்கள்கிட்ட சொல்லிட்டேன். எல்லா கருத்துக்களையும் கராராக வெளிப்படையாக பேசிட்டா எனக்கு பழக்கம்ங்கிறதுனால இதையும் இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். இந்த விஷயங்கள் எப்படி மாற்றப்பட வேண்டும்ங்கிற அடுத்த கட்டத்தில் யோசிக்க இது பயன்படும் நான் நம்புறேன். 2 விஷயங்களை மட்டும் சுருக்கமா பேச விரும்புறேன். 2009 2 சம்பவங்கள் நடந்துச்சு. ஒன்று பெங்களூர்ல, இன்னொன்று கோயம்புத்தூர்ல. என்ன நடந்துச்சுன்னா, பெங்களூர்ல இருந்த பையன் 2 பேருமே தமிழ் இளைஞர்கள், தமிழ் பையங்க, ஐடியில் வேலை செய்யறவங்க, மாசம் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கக்கூடியவங்க. கல்யாணம் ஆச்சு, மனைவி பிரெக்னென்ட் ஆனாங்க. குழந்தை வேண்டான்னு இவன் சொன்னான். ஏன் குழந்தை வேண்டாம்? நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சந்தோஷமா செக்ஷுவலா இருக்கணும், அதனால குழந்தை இப்போதைக்கு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னான். பிரெக்னென்ட் ஆன உடனே மனைவி கேட்கல, இல்லைங்க முதல் குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு மனைவி சொன்னான். உடனே அவளை துரத்திட்டான். அவன் நேரம் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டா. பிறகு அங்க இருக்கா, பிரெக்னன்சி கம்ப்ளீட் ஆகி டெலிவரி டைம், பையன் தொடர்பே கொள்ளல. குழந்தை பிறக்குது. இவங்க டெஸ்பரேட்டா சொல்றாங்க, குழந்தை பிறந்துச்சு வந்து பாருங்கன்னு. ஒரு 2-3 நாள் கழிச்சு வரான். வந்து மாமியார் வீட்டில் போய் தங்குறான். அன்னைக்கு குழந்தையெல்லாம் பார்க்குறான். சரி, இவர் திரும்பவும் இணைஞ்சிருவாங்க அப்படின்னு குடும்பத்தில் நம்புறாங்க. அன்னைக்கு இரவு பெட்ரூம்ல படுத்து தூங்கும் போது மிட் நைட்ல அந்த பெண் முழிச்சிட்டு பார்க்குறா. பக்கத்தில் குழந்தைய காணோம். எங்க குழந்தைய காணுங்க அப்படின்னு சொல்றா. கணவன் சொல்றான், கிணத்துல பத்திரமா தூங்கிட்டு இருக்கு. குழந்தைய கொண்டு போய் அவங்க வீட்டு பின்னால இருந்த கிணத்துல போட்டான். இது பெங்களூர்ல இருந்த தமிழ் இளைஞனுடைய
கதை. இது நடந்து ஒரு மாசம் கழிச்சு 2009 கோயம்புத்தூர்ல இருந்து எக்ஸாக்ட்லி ரெப்ளிகா ஆஃப் த சேம் திங். இதே மாதிரி, ஆனா எண்டு மட்டும் வேற. இந்த பையன் திரும்பி போறான், குழந்தைய பார்க்கறான், தொட்டில இருக்கு குழந்தையை எடுத்து செவுத்துல பக்கத்துல அடிச்சு கொள்றான். இவன் யாரு? நம்ம சினிமாவில் சுப்பிரமணியபுரத்தில் காட்டுற பொறுக்கியா, பருத்தி வீரன்ல வர பொறுக்கியா? யார் இந்த இளைஞன்? நம்ம ஐடி துறையில மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஸ்கில்லோட இருக்கிற இளைஞன். 2 பேரும் 2009 தமிழ்நாட்டில் நடந்த 2 இன்சிடென்ட். அப்ப அவர்களுக்கு படிப்பு என்ன செஞ்சது, என்ன எஜுகேஷன் நம்ம கொடுத்தோம், என்ன வேல்யூஸ் அவங்க அடைஞ்சாங்க, ஏன் அவங்களால தங்கள் மன வாழ்க்கையை வெற்றிகரமா வைத்துக் கொள்ள முடியல, தன் லைஃபே ரூயின் ஆக போகுதுன்னு தெரிஞ்சும் அல்ல அதை பத்தின அறியாமையோ ஒரு குழந்தையை கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு அவனுடைய மனநிலை குறுகலா இருக்கு. அப்ப எங்கேயோ நம்ம வேல்யூ சிஸ்டத்தை, எத்திக்ஸ, அடிப்படையை இழந்துட்டோம்னா அதன் பிறகு வாழ்க்கை என்ன ஆகுது? இப்ப கட் ஃப்ரம் தேர் டு பிரசன்ட் டுடே. போன வருஷம் ஒரு படம் பார்த்தேன், இப்ப 2 நாள் முன்ன ஒரு படம் பார்த்தேன். போன வருஷம் பார்த்த படம் பேர் களவாணி, இந்த வருஷம் பார்த்த படம் பேர் ஆடுகளம். 2 படத்தையும் இங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. படத்துக்கு கம்ப்ளீட் கிரக்ஸ் ஆஃப் த ஃபில்ம் என்ன? ஒரு பொறுக்கி, எதுக்கும் பயன்படாதவன், குடும்பத்துக்கு உதவி செய்யாதவன், குடும்பத்துக்கு எதிராக இருக்கிறவன், அப்பா சம்பாதிச்சு காசு அமிச்சா ஊதாரித்தனமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறவன், தெருவில் போற பொண்ணை மடக்கி ஐ லவ் யூ சொல்லாட்டி உன் சைக்கிளை தர மாட்டேன்னு பள்ளிக்கூட மாணவி மிரட்டுறவன், அவனுக்கு பெண்கள் விழறாங்க, அவனை பெண்கள் காதலிக்கிறாங்க, அவன் வாழ்க்கையில வெற்றி அடையறான், அவனுடைய அம்மாவும் அப்பாவும் தப்புன்னு ஆகுது, அவன் சரின்னு ஆகுது. ஆடுகளத்துக்கு வந்தீங்கன்னா இதேதான். அம்மாவை பார்த்து தியேட்டர் கை தட்டுது, தியேட்டர் கை தட்டுது. அப்ப நம்ம எங்க இருக்கோம்? நம்ம வேல்யூஸ் என்ன? என்ன சமூகத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம்? இவர்களை நம்ம கல்லூரிகளுக்கு அழைக்கிறோம், இந்த படம் எடுத்தவங்களுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடுறோம் இல்லையா? இந்த நடிகர்களையும் இந்த சினிமா எடுத்தவங்களையும் நம்ம சீஃப் கெஸ்டா கல்லூரிகளுக்கு கூப்பிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல ஒவ்வொரு கல்லூரியும் லட்சக்கணக்கில் இதுக்கு செலவு பண்றாங்க ஆனுவல் இவெண்ட்ல இவங்களை கூப்பிடுறதுக்கு. அப்ப என்ன வேல்யூஸோட நம்ம சமூகம் வளருது? அப்ப ஒய்யார கொண்டே அவன் தாழம் புகுவாம், அதுக்குள்ள இருக்குதான் ஈரும் பேணும்னு பழைய பழமொழி இருக்கு. அத மாதிரியான ஒரு சமூகமாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்குமாங்கிறதான் கேள்வி. அப்ப எது என்ன உருவாக்குச்சுன்னு கேட்டீங்கன்னா, நீ பெரிய திறமைசாலியா இருக்கிறது முக்கியம் இல்ல, நீ நல்லவனாக இருக்கியாங்கிறது முக்கியம். ஏன்னா நல்லவன் திறமையை என்னைக்கு வேணாலும் வளர்த்துக் கொள்ள முடியும். திறமைசாலியான அயோக்கியர்களை யோகியர்களா மாற்றவே முடியாதுங்கிறத தொடர்ந்து நம்முடைய அரசியல்ல பார்த்துக்கிட்டே இருக்கும். திறமைசாலியான அயோக்கியர்களை நல்லவர்களா மாற்ற முடியாதுன்னு தொடர்ந்து அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நல்லவர்கள் வல்லவர்கள் ஆக வேண்டிய அவசியம் இருக்கு, திறமைகளை அக்வயர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப ஃபண்டமெண்டலா நம்முடைய எத்திக்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன எத்திக்ஸ் என்ன ஷேப் பண்ண ஒரு முக்கியமான பர்சனல் இன்சிடென்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். வே பேக் இன் 1980 நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இப்ப நிருபரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். 5 வருஷம் ஆயிடுச்சு சர்வீஸ். அப்ப பத்திரிகை நிருபர்களுக்கு என்று தனியே ஒரு தொழிற்சங்கம் இல்லை. நானும் சில நண்பர்களும் எங்கள் நிறுவனத்துல ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். இது நிர்வாகத்துக்கு பிடிக்கல, அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் வேலை பார்த்துக்கிட்டு தமிழ்ல சிறுகதை எழுதுவது தவறு அப்படின்னு எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இது 2 ஒண்ணுக்கு ஒன்று கான்ட்ரடிக்ட் இல்லை. எவ்ரி ரைட் டு ரைட் a short story in Tamil. If Indian Express can publish it, I will give it to Express also. It cannot. It's an English newspaper. I write in Tamil. ஆனால் அந்த ஷார்ட் ஸ்டோரி நான் தர முடியாது எப்படியா இருந்தாலும். ஆனால் அது உண்மையான சார்ஜ் ஷீட் அல்ல, ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ணவங்க சார்ஜ் ஷீட். அந்த நேரத்தில் என்னுடைய டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, என்னுடைய அம்மாவும் என் அம்மாவுடைய அக்காவான சின்ன வயசுல விதவை ஆகிட்டு எங்களுடைய தங்கிட்ட என்னுடைய பெரியம்மாவும் இருந்தாங்க. ஸோ நான் தான் ஒன்லி பிரெட் வின்னர் ஃபார் த ஃபேமிலி. இவங்க 2 பேரும் என்னை நம்பி இருக்காங்க. மாத வருமானம் 80ல் எனக்கு வந்து 700 ரூபா சம்பளம், மந்த்லி 700 ருபீஸ் சேலரி, வீட்டு வாடகை 150 ரூபா. இதில் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நானும் அம்மாவும் பெரியம்மாவும் இருக்கோம். அலுவலகத்தை என்ன வேலையை விட்டு நிற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எங்கள் ஜெனரல் மேனேஜர் என்னை கூப்பிட்டு, நீ ஒரு அப்பாலஜி லெட்டர் கொடுத்தேன்னா ஒரு இன்க்ரிமெண்ட் கட்டோட உன்னை மன்னிச்சிடறோம், வேலையை விட்டு அனுப்பாம
நான் சொன்னேன், நான் ஒரு தப்பும் பண்ணல, அதனால நான் அப்பாலஜைஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் ஸ்டாண்ட் எடுத்தேன். சொல்லிட்டு இல்லை நாளைக்கு வரைக்கும் உனக்கு டைம் தரேன், டேக் 24 hours, நாளைக்கு வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு எனக்கு ஜிஎம் சொன்னார். ராமகிருஷ்ணன் பேர் அவருக்கு, பின்னால ஷெரீஃப் ஆஃப் மெட்ராஸ் எல்லாம் இருந்தார் அவர். அப்புறம் நீங்க நாளைக்கு தான் கொடுக்கணும் டிஸ்மிஸல் லெட்டர், எனக்கு கொடுத்துங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இரவு படுத்து தூங்குறதுக்கு முன்ன அம்மா கிட்டையும் பெரியம்மா கிட்டையும் சொன்னேன், ஆஃபீஸில் இப்படி சொல்லியிருக்காங்க, அப்பாலஜி லெட்டர் கொடுத்தா இன்க்ரிமெண்ட் கட்டோட விட்டுறதா சொல்லியிருக்காங்க, நான் என்ன பண்ணணும்னு நீங்க 2 பேரும் எனக்கு காலையில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். மார்னிங் நான் எழுந்து ஒன்றா உட்காந்தாங்க டிஃபன் சாப்பிடும்போது அம்மா சொன்னாங்க, நீ தப்பண்ணடா, ஆனால் நீ மதிப்பு கேட்க தேவையில்லை, நீ ஒரு தப்பும் பண்ணல, ஆனால் நீ மன்னிப்பு கேட்க தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஆஃபீஸுக்கு போனேன், சார் லெட்டர் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸல் லெட்டர் வாங்கிட்டு அடுத்த 4 ஆண்டு காலம் மாதம் 750 ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருந்த நான் மாசம் 300 ரூபாய்க்கு 35 நாள் மாசம் வேலை பார்த்தேன். அந்த அளவுக்கு அடுத்த 4 years I had to struggle. ஆனா அந்த 4 years கோர்ட்ல கேஸ் நடத்தி finally I won my case against Indian Express. I got reinstated, my seniority restored, back wages given. என்ன இது எல்லாம் அடுத்து நடந்தது. ஆனா அந்த 4 ஆண்டு கால ஸ்ட்ரகிள் முழுவதையும் தங்கள் தோளில் சுமந்தவர்கள். நான் வெற்றி பெற்றதை பார்க்க முடியாது என் அம்மா, நான் வெற்றி பெற்றதை பார்த்து என் பெரியம்மா என்னோட இருந்தாங்க. அவங்க 2 பேர்ல அவங்க தான் அந்த ஸ்ட்ரகிளை தூக்கினாங்க. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, நம்முடைய எத்திக்ஸ் நம் குடும்பத்தோடு சேர்ந்து வளர வேண்டிய ஒரு விஷயம், தனியாக வருகிற விஷயம் இல்லை. நம்முடைய எத்திக்ஸையும் நம்முடைய வேல்யூஸையும் நம்ம குடும்பம் நம்மோடு சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். குடும்பம் தான் பேசிக்கான சப்போர்ட் பேஸா நமக்கு இருக்கு. அப்ப நீங்க லஞ்சம் வாங்குறவங்க பெரும்பாலானவங்களை பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, பேராசை இருந்துகிட்டே இருக்கு, ஆனாலும் அதுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்கள லஞ்சம் வாங்குறவங்க மாறிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்முடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எப்படிப்பட்டதா இருக்கு, அது உண்மையில ஆரோக்கியமான ஒரு குடும்ப அமைப்பா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை சேர்ந்த நீங்க எல்லாரும், நீங்கள் உங்கள் குடும்பங்களை உருவாக்குகிற போது என்ன மதிப்பீடுகளோடு உங்கள் குடும்பங்களை உருவாக்குறீங்க, உங்க குடும்பங்கள் ஆண் பெண் சமத்துவம் இருக்கா இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள்லாம் யோசிக்க வேண்டும். இந்த விஷயங்கள்லாம் நீங்க உங்களோட பகிர முடிஞ்சது எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா சுருக்கிட்டு போயிட்டீங்க, வாட் இஸ் தி ஆர்ட் ஆஃப் பீயிங் a son, what is the art of being a daughter, how to be a daughter, how to be a son, how to be a mother அப்படின்னு ஒவ்வொன்றையும் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. how to be a good human being இல்ல, அந்த ஃபண்டமெண்டலை நம்ம பழகிட்டோம்னா, ஒரு நல்ல மனிதர்களா நம்ம இருக்க பழகிட்டா, அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் எல்லாரோடும் நம்ம நல்ல ஹியூமன் பீயிங்கா இருக்குமாங்கிறதான் கேள்வி. வெளியில இருக்கிறவங்களோட மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோடும் நம்ம நல்ல ஹியூமன் பீயிங்ஸா இருக்கிறோமாங்கிறதான். வீட்டுக்குள்ள நம்ம கான்வர்சேஷனே கிடையாது. என் செல்போன் எங்க வச்சேன், என் டைரி எங்க இருக்கு, என் டிஃபன் பாக்ஸ் காணோம், என் ஸ்கூல் பேக் எங்க, இதை தாண்டி கான்வர்சேஷன்ஸே கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ள முதல்ல உரையாடல் வேண்டியிருக்கு, பகிர்தல் வேண்டியிருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள ஜனநாயகமே இல்ல, அத்தாரிட்டி தான் இருக்கு. ஸோ வீட்டுக்குள்ள டெமோக்ரஸி வேண்டியிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வரும்போது தான் நம்ம இந்த மாற்றங்கள் வர முடியும். காந்தி சொல்லியிருக்காரு, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு, ஒரே ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காரு, யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன 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 மாற்றம் உன் சமூகத்தில் வேண்டும் என்று விரும்புகிறாயோ, முதலில் அந்த மாற்றமாக நீ இரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அரசியல்வாதி கரப்டா இருக்கான், அவன் மோசமா இருக்கான், இவன் தப்பு பண்றான், எல்லாம் எனக்கு வெளியில தான். நான் என்ன செய்யறேன், நான் எங்க தப்பு பண்றேன், நான் சரியா இருக்கிறேனா, நான் சரியா இருப்பதன் பக்கம் நிற்கிறேனா. எங்க கல்லூரி, நான் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் படித்தேன், என் காலேஜ் மாட்டோ தான் என் வாழ்க்கை பூரா நான் பின்பற்றேன். They are slaves who dare not be in the right with 2 or 3 அப்படிங்கிறது அந்த அர்த்தம். என்னன்னா, யார் உண்மையின் பக்கம் மிகச்சிலரே இருந்தாலும் அந்த பக்கம் போகாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே அடிமைகள் தான். உண்மையின் பக்கம் மிகச்சிலர் இருந்தாலும் அந்த பக்கம் போகாமல் இருக்கிறவங்க எல்லாருமே அடிமைகள் தான் அப்படிங்கிறது வாழ்க்கை. அப்ப என்ன தவறு, என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன துயரத்தை அனுபவிக்க வேண்டி வந்தாலும், நான் சரி என்று நம்புவது எதுவோ அதன் பக்கம் நான் நிற்பேன் அப்படிங்கிறது ஒண்ணுதான் மாற்றத்தை கொண்டு வரும். ஏதோ மாற்றத்தை கொண்டு வராது. உடனடியாக மாற்றங்கள்லாம் வேணும்னு விரும்பினீங்கன்னா, நம்முடைய அரசியல் அடுத்த 50 ஆண்டுகள்ல மாற்றங்கள் வரணும்னு விரும்பினீங்கன்னா, ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைப்பேன், வர தேர்தல்ல தவறாம காலையிலே போய் ஓட்டு போடுங்க. என்ன, ஏன்னா போய் அதையே செய்ய படித்த வர்க்கம்னா 20% மேற்பட்டவர்கள் ஓட்டு போடவே போறதில்லை. போடாம படிக்காதவன் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டான், அவனை திட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஓட்டை நம்ம போய் போடுறதே இல்லை. ஆனா ஓட்டிங்க பாத்தீங்கன்னா
டில்டிங் த பேலன்ஸ் சொல்லுவாங்கல்ல, எந்த பக்கம் ஜெயிக்கக்கூடிய பக்கங்கிற டில்டிங், அந்த ஓட்டு படித்தவர்கள் கையில இருக்கு. ஆனா அந்த ஓட்டு நம்ம போய் போடுறது இல்லை. அப்ப நம்ம நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுகிறோமாங்கிறது கூடவே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ தேங்க்ஸ் எவ்ரிபடி. நன்றி.